அத்த மகன் சேகரை திருமணம் செய்து சந்தோஷமாக வாழலாம் என்ற ஆசையோடு கனவோடு இந்த குளக்கரைக்கு வந்தேன். இந்த பாவியின் ஆசையெல்லாம் நிராசையாகி விட்டதே இறைவா. என் அத்த மகனோடு நான் சேர்ந்து வாழவே முடியாதா ஆண்டவா? அண்ணா, அத்த மகன் சேகரை பரிசை போடுவதற்காக சென்றிருக்கிறாய் அண்ணா. நீ வந்த உடனே இந்த பாவி நான் கற்பையே இழுத்து விட்டேன் அண்ணா என்று சொன்னதும் நீ எப்படி துடிப்பாயோ அண்ணா. என் மீது உயிரையே வைத்திருக்கிறாயே, உன் முகத்தில் எப்படி விழிக்க போகிறேன் என்று தெரியவில்லையே அண்ணா. அண்ணா, ஏழையாக பிறந்தாலும் கோழையாக மட்டும் வாழக்கூடாது என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்வாயே. உன் தங்கை இன்று கோழையாகி விட்டேனே அண்ணா. தாய் தந்தை இருந்து வளர்த்திருந்தா இந்த பெண்ணானவள் இப்படி நடந்திருப்பாளா? வளர்த்திருந்தாலும் இந்த பெண்ணானவள் இப்படி இருந்திருப்பாளா? தாய் இல்லாமல் வளர்ந்ததினால்தான் இவள் முறை தவறி நடந்து விட்டாள் என்று என்னை போன்ற பெண்கள் எல்லாம் என்னை ஏளனமாக பேசும் அளவிற்கு நடந்து கொண்டேனே. அம்மா, நீ எங்க இருக்கிறாய் தாயே? தாய் என்று ஒருவன் இருந்திருந்தா இந்த பாவிக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அம்மா? இந்த பாவி அழுது கொண்டிருக்கிறேன். அழாதே என்று ஆறுதல் சொல்ல ஓடோடி வரமாட்டாய் தாயே. இருக்கிறாய் அம்மா, உன் மகளின் நிலைமையை பாரு அம்மா. அம்மா, Gracias.